Hello students, let's continue with Civil Procedure Code lecture 14. நம்ம இப்போ இந்த series of lecturesல நம்ம பார்த்துட்டு இருக்கிறது order 7 which deals with plaint. வழக்குரை அப்படின்றத பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வழக்குரையில இருக்க விதிகள் 10 வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம் பழைய போன லெக்சர் வரைக்கும். அதாவது we have completed till rule 10 of order 7. Okay, order 7 deals with plaint. So இதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா order 11 rule 11 which deals with rejection of plaint. நம்ம ஆல்ரெடி பார்த்தது rule 10ல return of plaint. ஓகே, மெயினா ஒரு jurisdiction இல்லாத கேஸ ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதை instead of dismissing the case, the court will return the plaint so that the plaintiff can present the plaint in the proper forum which has proper jurisdiction to try that matter. எந்தெந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல plaint ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி plaint ரிட்டர்ன் பண்றதுக்கான ப்ரொசீஜர்ஸ், அதாவது first it should be intimated to the plaintiff and on application there should be a date fixed by the court. Okay, on application the plaintiff will be seeking to fix a date for the appearance of parties while presenting the new plaint in the new proper court. Okay, so அதே மாதிரி அந்த டேட்டை ஆப்போனன்ட் பார்ட்டிஸ்க்கும் எங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, கன்வே பண்ணிடுங்க அப்படின்றதும் ட்வீட் பண்ணுவாங்க. அண்ட் தட் இன்டிமேஷன் வில் பி கன்சிடர்ட் அஸ் அ நோட்டீஸ். ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஒரு கேஸ் ஃபைல் பண்ணினதுக்கப்புறம், அதாவது ஃப்ரெஷ்ஷாக பிளெயிண்ட்டை புது கோர்ட்டில் ப்ராப்பர் ஃபாரமில் ஃபைல் பண்ணினதுக்கப்புறம், ப்ரெசென்ட் பண்ணினதுக்கப்புறம் need not send new notice to or need not send summons to the opponent party. ஏன்னா ஃபர்ஸ்ட் எந்த கோர்ட்ல ஃபைல் பண்ணினாங்களோ அந்த கோர்ட்லயே வந்துட்டு ஆல்ரெடி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஆல்ரெடி வக்காலத் ஃபைல் பண்ணி பார்ட்டிஸ் என்டர் ஆயிருந்தாங்க அப்படின்னா there is no need to go for fresh summon or fresh notice to defendant. ஏன்னா ரூல் 10லயே வந்துட்டு அந்த இன்டிமேஷனை கொடுத்துறாங்க plaintiff and defendant என்ன டேட்ல அப்பியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே சப்போஸ் அந்த ரிட்டர்ன் ஆஃப் பிளைண்ட் ஆர்டரை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கல, இன்டிமேஷனை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கல, they are going against the order அப்படின்னா அப்பீல் போவாங்க. ஓகேவா, நான் ப்ராப்பரான கோர்ட்ல தான் ஜூரிஸ்டிக்ஷன்ல தான் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கேன், அந்த கோர்ட்லயே தான் என்னோட கேஸ் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பீல் போவாங்க. ஓகேவா, அப்பீல் அலவ் ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளம் கிடையாது, யூஸ்வல் கேஸ் மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடும். பட் இஃப் தி அப்பீல் வாஸ் நாட் accepted, appeal was not admitted அப்படின்னா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா திருப்பி return of plaint வந்து கன்ஃபார்ம் ஆகுது. The order given by the lower court judge regarding the return of plaint is stands confirmed. So திருப்பி அந்த plaint return தான் ஆக போகுது. ஓகேவா, ஸோ இப்போ கீழ்கோர்ட்ல இருந்தா என்ன பண்ணிருப்போம், ரூல் 10 sub rule 2 படியலாம், will be on application we will be seeking for fixing a date for appearance of parties. ஸோ அதையே என்ன பண்ணுவோம், இப்போ அப்பீல் கோர்ட்ல நம்ம கேட்போம், அப்பீல் கோர்ட்ல ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க ஸோ தட் பார்ட்டிஸ் நாங்க அப்பியர் ஆகுறோம், எந்த கோர்ட்ல ப்ராப்பர் கோர்ட்ல நாங்க பிளைண்ட் ப்ரெசென்ட் பண்ணதும் அப்படின்வாங்க. ஸோ சேம் திங் லோவர் கோர்ட்ல எப்படி அதே சொல்றோமோ அதே தான் அப்பீல் கோர்ட்லயும். ஆஃபன் ஃப்ரெஷ் கேஸ் வந்துட்டு பிளைண்ட்டை வந்து ஃப்ரெஷ்ஷா ப்ராப்பர் ஃபாரம்ல ஃபைல் பண்ணினதுக்கு அப்புறம் ப்ரெசென்ட் பண்ணினதுக்கு அப்புறம் டிஃபெண்டன்ட்டுக்கு நோட்டீஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா அந்த இன்டிமேஷனே will serve as notice. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் ஆஃப் பிளைண்ட், அதாவது ரூல் 10ல நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரூல் 11. இதுல பாத்தீங்கன்னா கான்செப்டை விட நிறைய கேஸ் லாஸ் தான் நம்ம பார்ப்போம், ஸோ தட் we could easily understand what is meant by rejection of plaint அப்படின்றதுக்காக. Rule 11 deals with rejection of plaint. The plaint shall be rejected in the following cases: where it does not disclose a cause of action, b, where the relief claimed is undervalued and the plaintiff, on being required by the court to correct the valuation within a time to be fixed by the court, fails to do so. Rule 11 sub rule c, where the relief claimed is properly valued but the plaintiff's written upon paper insufficiently stamped and the plaintiff, on being required by the court
to supply the requisite stamp paper within a time to be fixed by the court fails to do so. Subrule D, where the suit appears from the statement in the plaint to be barred by any law. Subrule E, where it is not filed in duplicate. Subrule F, where the plaintiff fails to comply with the provisions of Rule 9. தமிழ்ல வழக்குரையை நிராகரித்தல். பின்வரும் சந்தர்ப்பங்களில் ஒரு வழக்குரை நிராகரிக்கப்படுதல் வேண்டும். வழக்குரையில் வழக்கு மூலத்தை வெளிப்படுத்தாத போது வழக்குரையை நிராகரிக்கலாம். கோரப்பட்ட பரிகாரம் குறைவாக மதிப்பீடு செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்குள் அம்மதிப்பீட்டை பாதி திருத்தம் செய்ய தவறுகிற போது வழக்குரையை நிராகரிக்கலாம். கோரப்பட்ட பரிகாரம் குறைவாக மதிப்பீடு செய்யப்பட்டு அதனால் வழக்குரையில் குறைவாக முத்திரை ஒட்டப்பட்டிருக்கும் போது நீதிமன்றத்தால் நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்குள் முத்திரை தாளை கொடுக்க பாதி தவறி இருக்கும் போது வழக்குரையை நிராகரிக்கலாம். உரிமை வழக்கானது சட்டம் எதனாலும் தடை செய்யப்பட்டிருப்பதாக வழக்குரையில் உள்ள உரையிலிருந்து தெரிய வருகிற போது வழக்குரையை நிராகரிக்கலாம். வழக்குரையை 2 படியாக தாக்கல் செய்யாத போது வழக்குரையை நிராகரிக்கலாம். விதி 9 வகையங்களை கடைபிடித்திடாத போது வழக்குரையை நிராகரிக்கலாம். சோ இதுல ஒவ்வொன்னா நம்ம இப்ப பார்ப்போம். ஓகேவா? இந்த 6 காசஸ் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு பிளைண்ட ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் அதாவது ரூல் 11 சப் ரூல் A, where it does not disclose a cause of action. cause of action தெரியப்படுத்தாத போது அந்த வழக்குரையில பிளைண்ட்ல காஸ் ஆஃப் ஆக்ஷன் ப்ராப்பரா இன்க்ளூட் பண்ணாத போது பிளைண்ட வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்ப காஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்றது என்ன? வழக்கின் மூலம் அப்படின்றது என்ன? a party is telling something and the opponent party is denying it. இல்லையா? நம்ம ஒவ்வொரு வாட்டியும் சில கான்செப்ட திருப்பி சொல்ற மாதிரி தான் இருக்கும், ரெபடிட்டிவா இருக்கும். ஏன் அப்படின்னா அப்பதான் மனசுல நல்லா பதியும். அது எல்லாமே வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். சரிங்களா? இப்ப காஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்றது நான் ஏற்கனவே எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஒரு 1 lakh rupees நான் ஆப்போனன்ட் பார்ட்டிக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்றேன். I claim that I have given rupees 1 lakh to the opponent party defendant அப்படின்னு சொல்றேன். See, if opponent party didn't refuse my statement, there is not going to be any dispute. Okay, அவங்க வந்துட்டு நான் வாங்கல அப்படின்லாம் சொல்லாம இருந்தாங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போறது கிடையாது. But if opponent party denies what I said, நான் என்ன சொல்லியிருக்கேன், 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கேன். If the opponent party denies borrowing money from me, என்கிட்ட இருந்து பணம் வாங்கினதே வந்துட்டு மறுக்கிறாங்க அப்படின்னா அப்ப ஒரு பிரச்சனை வருது இல்லையா? ஸோ ஒரு பிரச்சனை அப்படின்றது என்ன வரும்? எல்லாருமே ஒரே மாதிரி பேசினா அந்த இடத்துல ஒரு டிஸ்பியூட்டே வரப்போகுது கிடையாது. ஓகேவா? ஒரு டிஸ்பியூட் எப்ப அரைஸ் ஆகும்? ஒன்லி when there is some misunderstanding or collusion of interest. ஓகே, 2 பேரோட இன்ட்ரெஸ்ட் வந்து கொலைட் ஆகும்போது அந்த நேரத்துல பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ டிஸ்பியூட் அப்படின்றது நான் சொல்றேன், கொல்யூஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னும் போது ஒருத்தங்களோட லேண்ட் ஒரு காமன் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த காமன் ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு ஏ சொல்றாங்க, இல்ல என்னோடதுன்னு சொல்லிட்டு பி சொல்றாங்க. ஓகே, both A and B are claiming for the same property. Okay, for some reason, ஏதோ ஒரு ரீசன், அந்த பார்டரா இருக்கலாம். ஸோ அந்த பார்டர் வச்சு அவங்க இது பண்ணலாம். ஸோ இங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கொல்யூஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது when nothing is certain, அதாவது இதுதான் இவ்வளவுதான் அப்படின்றது ஒரு லிமிட் இல்லாம ஒரு சைட்ல இருந்து அஃபர்மேஷனோ இன்னொரு சைட்ல இருந்து டினைலோ இருக்குது அப்படின்னா it leaves way for a dispute. ஸோ அந்த டிஸ்பியூட்டை தான் நம்ம வந்துட்டு இங்க என்ன பண்றோம், கேஸ் அப்படின்ற ஒரு இதுவா ஃபைல் பண்றோம். ஏன்னா அந்த டிஸ்பியூட்டை சால்வ் பண்றதுக்கான மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா ஃபைலிங் a கேஸ் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கொண்டு வரோம் இல்லையா? ஸோ இங்க வாட் இஸ் தி ரீசன்? ஓகே, வேர் டஸ் தி டிஸ்பியூட் ஒரிஜினேட், எந்த இடத்துல அது உருவாகுதோ அதுதான் வந்து காஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் இருந்தாதான் நம்ம கேஸே ஃபைல் பண்ண முடியும். காஸ் ஆஃப் ஆக்ஷன்ன்றது என்ன? ஒரு வழக்கு எந்த இடத்துல தொடங்குது, எந்த இடத்துல அதோட மூலம் அமைஞ்சிருக்கிறோம், அதுல இருந்து தான் நம்ம கேஸ் வந்து ஃபைல் பண்றோம். சோ ஒரு கேஸ் ஃபைல் பண்ணும்போது அந்த பிளைண்ட் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் இல்லையா? பிகாஸ் a case gets instituted on presenting a
plaint. அதுதான் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். plaint ஒரு வழக்குரை பதியப்படுறது மூலியமா தான் ஒரு வழக்கே வந்துட்டு ஆரம்பிக்கப்படுது அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதுல ஒரு வழக்குரை அப்படின்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நமக்கு தெரியுது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நம்ம அப்பீலுக்கு போனா கூட ஃபர்ஸ்ட் நம்ம ஒரிஜினல் சூட்ல ஃபைல் பண்ணின பிளைண்ட் தான் வந்து வில் ஸ்பீக். ஓகே, புதுசா நம்ம போனா ஒவ்வொரு கோர்ட்டுக்கு அப்பீல் போகும்போது தான் நம்ம சேர்த்துட்டு இருக்க முடியாது. அன்லஸ் இட்ஸ் வெரி நெசசரி அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் கொண்டு வந்து மட்டும் தான் அலோவ் பண்ண முடியும். ஸோ எல்லா நேரத்திலயும் அமெண்ட்மெண்ட்டும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நேரத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிளைண்ட் நமக்கு எவ்வளவு முக்கியமானது அப்படின்றது தெரியுது. ஸோ இந்த பிளைண்டோட முக்கியமான பார்ட்ல ஒண்ணுதான் வந்து இந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன். காஸ் ஆஃப் ஆக்ஷன் இல்லைன்னா கேஸே இல்லை அப்படின்றத நம்ம சொல்லியாச்சு. ஸோ காஸ் ஆஃப் ஆக்ஷன் இஸ் தி வெரி significant portion of the plaintiff. If in that plaint the cause of action is not properly added, இல்லைன்னா properly included or not stated அப்படின்னா the plaint stands rejected. ஓகேவா? It is a valid ground to reject the plaint. கேஸே ஃபைல் பண்றதுக்கான காரணமே வந்துட்டு அந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் மூலியமா தான் தெரிய போகுது. அந்த காஸ் ஆஃப் ஆக்ஷனே நம்ம பிளைண்ட்ல சரியா சொல்லல அப்படின்னா அந்த கேஸ் அதை எப்படி நம்ம ஒரு கேஸாவே கன்சிடர் பண்ண முடியும்? சும்மா ஏதோ ஒரு கோர்ட்டை டிராக் பண்றதுக்காக, கோர்ட் டைமை வேஸ்ட் பண்றதுக்காக, ஆப்போனன்ட் பார்ட்டியை டிராக் பண்றதுக்காக சம்திங் ஹஸ் பீன் ஃபைல்ட் இன் தி நேம் ஆஃப் அ பிளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? கேஸை டிஸ்மிஸ் தான் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதனாலதான் இங்க வந்து ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்டா என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா non-disclosure of cause of action. Next, B. Rule 11, sub-rule B, where the relief claimed is undervalued and the plaintiff, on being required by the court to correct the valuation within a time to be fixed by the court, fails to do so. Okay. நிறைய நேரங்கள்ல டெக்னிக்கல் எரர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஃபேக்சுவல் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம இட் வில் அஃபெக்ட் தி கேஸ். ஓகே, ஃபுல்லாவே அஃபெக்ட் பண்ணும். 1 lakh rupees வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்ற இடத்துல 10,000 சொல்லிட்டு ஒரு ஜீரோ குறைஞ்சிருச்சுன்னா 10,000 வந்துச்சுன்னா இட் பிகம்ஸ் அ ஃபேக்சுவல் எரர். டெக்னிக்கல் எரர்னு சொல்றது விட அந்த மொத்தமாவே தப்பா கால்குலேட் பண்ணி தப்பா எழுதிட்டாங்க அப்படின்னா இட் வில் அஃபெக்ட் தி என்டையர் கேஸ். ஓகேவா? அதே மாதிரி வேற ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை பத்தி ப்ரொடியூஸ் பண்றதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ல ஏதாவது ஒரு எரர் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஃபேக்சுவல் எரர்ஸா வரும். பார்ட்டி வந்துட்டு சைன் பண்ணதை பார்த்தாங்க, இல்லைன்னா விட்னஸே கிடையாது அப்படின்றதுலாம் ஃபேக்ட்ல இருக்கிற எரர்ஸ். தப்பா சொல்லிட்டோம்னா அதை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். இப்ப டெக்னிக்கல் எரர்ஸ் சிலதெல்லாம் இருக்கும். ஓகேவா? இது if it doesn't affect the proceedings of the court means it will not be taken care of, considered. அது அப்படியே வந்து இக்னோர் பண்ணிடுவாங்க. சப்போஸ் இந்த வேல்யூவேஷன் இல்லைன்னா சிக்னேச்சர் அதுலதான் வந்துட்டு மறந்துருக்காங்க, டெக்னிக்கலா ஃபால்ட் இருக்குது அப்படின்னா அதுக்காகலாம் ஜென்ரலா பிளைண்ட்டை எடுத்த உடனே ரிஜெக்ட் பண்ணிட மாட்டாங்க. ஓகேவா? தி பிளைண்ட் will not be rejected on the first instance. The time will be given for the plaintiff to rectify the mistake. நிறைய விஷயங்கள் டெக்னிக்கலா இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு கரெக்ஷன் பண்றதுக்கான டைம் கொடுப்பாங்க. அதுல ஒண்ணுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூல் 11 பி சப் ரூல் பில இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா சூட்டை அண்டர் வேல்யூ கம்மியா வேல்யூ பண்ணிட்டு கோர்ட்ல கேஸ ஃபைல் பண்ணிடுறாங்க. ஓகேவா? இது கோர்ட் தெரிஞ்சுட்டு என்ன பண்றாங்க, அதாவது ஒரு 1 lakh rupees ஃபைல் பண்ண வேண்டிய கேஸ் 70,000 rupees அப்படின்னு சொல்லிட்டு அண்டர் வேல்யூ பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஸோ இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் கோர்ட் என்ன சொல்லுவாங்கன்னா இட் வில் வாண்ட் தி பிளைண்டிஃப் டு கரெக்ட் தி வேல்யூவேஷன். கரெக்டா வந்து வேல்யூ பண்ணி கோர்ட்ல ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆனா அதுல ஒரு டைம் சொல்லுவாங்க. வித்தின் so and so date you have to revalue the suit and file the plaint அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமுக்குள்ள அந்த வேல்யூவேஷனை திருப்பியும் ரீவொர்க் பண்ணாம ரீடூ பண்ணாம விட்டுட்டாங்க பிளைண்டிஃப் அப்படின்னா, கேர்லெஸ்ஸா விட்டுட்டாங்க அப்படின்னா பிளைண்ட் will be rejected. ஓகேவா? நான் முதல்ல என்ன சொன்னேன், on first instance the case will not be rejected அப்படின்னு சொன்னேன். Plaintiff will not be rejected. Here time is being given by the judge to the plaintiff to redo the valuation, to redo the rework the valuation. Okay, so இந்த valuation இவ்வளவுதான் அமௌண்ட் அப்படின்றதெல்லாம் எஸ்டிமேஷன் எல்லாத்தையும் ப்ராப்பரா வேல்யூ பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ரீப்ரெசென்ட் பண்ணணும். அப்படி பண்ணல அந்த டைம்குள்ள அவங்க வந்துட்டு அந்த கரெக்ஷனா பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா கோர்ட் ஹஸ் ஆல்ரெடி கிவன் டைம் and the opportunity was not utilized by the plaintiff. So it becomes a valid ground for rejection of plaintiff. Next பாத்தீங்கன்னா
Rule 11 sub rule C, where the relief claimed is properly valued but the plaintiff is written upon paper insufficiently stamped, and the plaintiff, on being required by the court to supply the requisite stamp paper within a time to be fixed by the court, fails to do so. ஸோ பில என்ன பார்த்தோம் அப்படின்னா சூட்டை அண்டர் வேல்யூ பண்ணிடுறாங்க. அதாவது 1 lakh rupees சூட் அப்படின்னா அது 70,000 rupeesக்கு வேல்யூ பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அண்டர் வேல்யூ பண்றாங்க. இங்க என்ன எப்பவுமே வந்து ஜாஸ்தியா வேல்யூ பண்ணி ஜாஸ்தியா ஃபீஸ் கட்டிட்டாங்கன்னா அதை மைண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அது உங்களோட நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஓகே, அண்டர் வேல்யூ பண்ணியிருந்தா யாருக்கு லாஸ்? கோர்ட்டுக்கு லாஸ். அதனால என்ன பண்ணுவாங்க, அதை ப்ராப்பரா ரீவர்க் பண்ண சொல்லி சொல்லுவாங்க. இந்த சப்ரூல் சில பாத்தீங்கன்னா பில தப்பா வேல்யூ பண்ணிடுறாங்க, அண்டர் வேல்யூ பண்றாங்க. இதுல வந்துட்டு கரெக்டாவே வேல்யூ பண்ணிருக்காங்க. தி வேல்யூவேஷன் ஹஸ் பீன் டன் ப்ராப்பர்லி பட் தி ஸ்டாம்ப் டிஃபிஷியன்சி இஸ் ஓவர் தேர். ஓகே, தேவையான அளவு கோர்ட் ஃபீஸ் ஓட்டணும் இல்லையா, ஃபீஸா அதை வந்துட்டு கம்மியா ஓட்டிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 750 rupeesக்கு கோர்ட் ஃபீஸ் ஓட்ட வேண்டியதா இருக்குது. ஓகேவா, அந்த பர்டிகுலர் கேஸ்க்கு ஃபைல் பண்ண வேண்டியதா இருக்குன்னா பை மிஸ்டேக் 550க்கு ஓட்டிடுறாங்க. ஸோ 200 rupees ஸ்டாம்ப் டிஃபிஷியன்சி வருதா? So இந்த மாதிரி ஒரு ரீசன்ல என்ன ஆகும்னா again the court will look into the matter and give plaintiff the time, sufficient time to rectify the mistake. என்னென்ன ஒரு ஒரு கொஞ்ச நாள் டைம் தரேன், ஒரு 1 வீக்கோ இல்லைன்னா 2 வீக்ஸோ ஒரு ஹியரிங் நான் டைம் கொடுக்குறேன். What you do, you go buy court fee stamp and affix it in the plaint and represent it அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இங்க என்ன ஆகுதுன்னா அந்த டைம்க்குள்ள பிளைன்டிஃப் இஸ் நாட் டூயிங் இட். ஓகேவா, ஃபர்ஸ்ட்ல என்ன சொன்னோம், அண்டர் வேல்யூ பண்ணிட்டாங்க, ப்ராப்பரா வேல்யூ பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க வேல்யூவேஷன்லாம் கரெக்டா இருக்கு, பட் அந்த வேல்யூக்கு ஏற்ற ஸ்டாம்ப் கோர்ட் ஃபீஸ ஸ்டாம்பை நம்ம கட்டல. ஓகேவா, இப்போ நம்ம ரெவன்யூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லாம் போயிட்டு ஒரு லேண்டை ரெஜிஸ்டர் பண்றோம்னா அதுக்கு தேவையான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டலன்னா நம்மளோட லேண்ட் ரெஜிஸ்டர் ஆகுமா? டிஃபிஷியன்சில நின்று போயிடும் இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு சூட்டை வேல்யூ பண்ணிட்டு அதுக்கான கோர்ட் ஃபீஸை if we are not paying in the form of court fees stamps affix பண்ணல அப்படின்னா the court will give us sufficient time to rectify our mistake. But even after getting sufficient time, if we are not using the opportunity and if we are not doing what the court required us to do, the plaint filed by us will be rejected. Next பார்த்தோம் அப்படின்னா sub rule D, where the suit appears from the statement in the plaint to be barred by any law. அதாவது இப்போ ஒரு plaint ஃபைல் பண்ணிருப்பாங்க. plaint பார்க்கும்போது நமக்கு தெரிய வருது ஏதாவது ஒரு law படி, ஏதாவது ஒரு provision of law படி this suit cannot be filed அப்படின்றது வருது. நம்ம எங்க படிச்சிருக்கோம் இந்த மாதிரி வந்துட்டு பார்ட் பை சூட்ஸ் பார்ட் அப்படின்ற பார் ஆஃப் சூட்ஸ்லாம் எதுல படிச்சிருக்கோம்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 12ல நம்ம வந்துட்டு படிச்சிருக்கோம். அதாவது ரெஸ் ஜூடிகேட்டாவா இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு ஆல்ரெடி ஒரு காம்பன்சேஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க, ஸ்பெஷலா ஒரு கேஸ் ஃபைல் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக ஒரு கேஸ் வந்துட்டு ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அதை வந்து பிளைண்ட்டை பார்க்கும்போதே நமக்கு தெரியும். ஸோ இஃப் on going through the awareness mentioned in the plaint and if the court finds out that this particular case cannot be filed before any court because that particular plaint is barred by law அப்படின்ட்டு வருது அப்படின்னா that plaint will be rejected by the court. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோம்னா sub rule E, rule 11 sub rule E, where it is not filed in duplicate. இது வந்து ரொம்ப ட்ரிவியலான ரொம்ப சின்ன ஒரு விஷயம் தான். என்னன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு போன லெக்சர்லாம், ஒரு பிளைண்ட் ஃபைல் பண்றோம், ஒரு கேஸ் ஃபைல் பண்றோம் அப்படின்னா கோர்ட்டுக்கு மட்டுமே 2 காப்பி ஃபைல் பண்ணணும். டூப்ளிகேட் அப்படின்னா 2 காப்பி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா, ஸோ 2 காப்பினா ரெண்டுமே கிரீன்ல ஃபைல் பண்ணணும். சப்போஸ் 2 கிரீன் காப்பி ஃபைல் பண்ணாம ஒரே ஒரு கிரீன் காப்பி ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த ரூல் படி பாத்தீங்கன்னா பிளைண்ட் will be rejected. ஓகே, ஆனா இல்ல 2 விஷயம் நான் சொல்றேன். this is very trivial issue அப்படின்றதுனால court will instruct இல்லனா direct the plaintiff to file another plaint copy. ஓகேவா, ஃபைல் பண்ண சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு விஷயமும் இருக்குது. ஓகே, அந்த அளவுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது.
செக்ஷன்ல நம்ம ஃபைல் பண்றோம் இல்லையா கேஸ் எல்லாம், அதுல செக் பண்ணுவாங்க பிளைண்ட் 2 காப்பி இருக்கா, டாக்குமெண்ட்ஸ் இருக்குதா, எல்லாம் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸா, அதே மாதிரி வந்துட்டு ஆப்பனன்ட் பார்ட்டிக்கு காப்பீஸ் வச்சிருக்காங்களா, அதாவது இப்போ ஒரு டிஃபெண்டன்ட்னா ஒரு காப்பி இருக்கணும் பிளைண்ட் காப்பி. சப்போஸ் இஃப் தேர் ஆர் 2 or 3 டிஃபெண்டன்ட்ஸ்னா 2 or 3 காப்பீஸ் வந்துட்டு நம்ம பிளைண்டோட வச்சுக்கோம். இது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு தான் வந்துட்டு கேஸே நம்பர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிஸ்கிரிபன்சிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஓகே, அன்லஸ் ஏதாவது ஒரு கேர்லெஸ்னஸ் நடந்திருந்தா மட்டும்தான் அப்படி ஒண்ணு நடக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா where the plaintiff fails to comply with the provisions of rule 9. ரூல் 9ல என்ன சொல்றாங்க, பிளைண்ட் அட்மிட் பண்ணினதுக்கு அப்புறம் within specific time, say 7 days கிட்ட அந்த மாதிரி opponent party should be served with the notice summon and plaint copies அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது கேஸ் ஃபைல் பண்ண தேதியில இருந்து opponent பார்ட்டிக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள பிளைண்ட் காப்பீஸும், அதாவது பிளைண்ட் படிச்சாதானே வந்து கேஸ் என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ பிளைண்ட் காப்பீஸும் நோட்டீஸ்ல என்ன, பிளைண்ட் காப்பியில கேஸ் எந்த கோர்ட்ல கேஸ், அப்புறம் வந்துட்டு என்ன எதுக்காக கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, என்ன ரிலீஃப் கேட்கறாங்க அப்படின்றதெல்லாம் இருக்கும். என்னைக்கு கேஸ் வருது, எந்த கோர்ட்ல வருது அப்படின்றதெல்லாம் எப்படி தெரியும்? இட் வில் பி நோன் ஒன்லி த்ரூ தி சம்மன் இல்லையா? ஸோ சம்மனை பார்த்து சம்மன், நோட்டீஸ் சம்மனையும் பிளைண்ட் காப்பி ரெண்டுத்தையும் அட்டாச்டு நோட்டீஸ் சம்மன் பிளைண்ட் காப்பி ரெண்டுத்தையும் வந்துட்டு பார்ட்டிஸ்க்கு அனுப்பி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ரிசீவ் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல, அனுப்பி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சப்போஸ் அந்த மாதிரி அனுப்பாமல் இருந்திருக்காங்க அப்படின்னா பிளைண்ட் வில் பி ரிஜெக்டட். ஸோ இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கேஸ் ஃபைல் பண்ணும்போது நோட்டீஸ் சம்மனு அப்புறம் வந்து கவர் எல்லாத்தையுமே வந்து பிளைண்ட் காப்பீஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ப்ராப்பரா வச்சு ஃபைல் பண்றதுக்கான காரணம் இதுதான். ஒன்ஸ் இஃப் தி கேஸ் கெட்ஸ் நம்பர்ட், தி காப்பீஸ் வில் பி சென்ட் ஃப்ரம் தி கோர்ட் டு தி ஆப்பனன்ட் பார்ட்டி. ஓகே, ஸோ இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம் நம்ம ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்ல? ஃபர்ஸ்ட் காஸ் ஆஃப் ஆக்ஷன், அடுத்தது வந்து அண்டர் வேல்யூ பண்ணிட்டாங்க அப்படின்னா, தேர்ட் வந்துட்டு வேல்யூவேஷன் கரெக்டா இருக்கு ஆனா வந்து ஸ்டாம்ப் கம்மியா ஒட்டிட்டாங்க, ஃபோர்த் வந்துட்டு அந்த கேஸை ஃபைலே பண்ணக்கூடாது, இட்ஸ் பார்டு பை லா, ஃபிஃப்த் வந்துட்டு டூப்ளிகேட் காப்பி பிளைண்ட் வைக்கல, கோர்ட்டுக்கு வைக்கல. ஓகேவா? ஃபிஃப்த் அந்த சப்ரூல் இ வந்து கோர்ட்டுக்கான டூப்ளிகேட் காப்பி வைக்கல. சப்ரூல் எஃப் வந்துட்டு ஆப்பனன்ட் பார்ட்டிஸ்க்கு குறிப்பிட்ட டைம்க்குள்ள நோட்டீஸ் அனுப்பல. ஸோ இந்த 6 பாயிண்ட்டை யூஸ் பண்ணி பிளைண்ட் கேன் பி ரிஜெக்டட். பட் இந்த 6மே இருந்தாலுமே லால எக்ஸப்ட் இந்த பார்டு பை லா அந்த 11D-க்கு 11D-யும் 11A-வையும் தவிர, அதாவது 11A 11D தவிர இது எல்லாமே வந்துட்டு கோர்ட் வில் கிவ் டைம் டு ரெக்டிஃபை தி மிஸ்டேக்ஸ். ஓகேவா? பட் இந்த 11A-வும் 11D-யும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா cause of action is very important to the case. Without cause of action, the origin of case cannot be known through the plaint. So அதனால plaint stands rejected. அதே மாதிரி அந்த கேஸ் ஃபைலே பண்ணக்கூடாது, ஜூரிஸ்டிக்ஷனே கிடையாது அப்படின்ற பட்சத்துல, ஜூரிஸ்டிக்ஷன் இட் இஸ் பார்டு பை லா அப்படின்ற போது எந்த கோர்ட்லயும் அந்த கேஸை ஃபைல் பண்ணல. இந்த 2 ரீசனை தவிர, கிரவுண்ட்ஸை தவிர இது எந்த கிரவுண்டா இருந்தாலும் டைம் சஃபிஷியன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வில் பி கிவன் பை தி கோர்ட். ஓகேங்களா? இதுலயே ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 11C-ல ஸ்டாம்ப் பேப்பரை டைமுக்கு ஃபிக்ஸ் பண்ணுங்க, அதாவது டிஃபிஷியண்டா எந்த அளவுக்கு டிஃபிஷியன்சி இருக்கோ அந்த டிஃபிஷியன்டான ஸ்டாம்ப் பேப்பரை அந்த குறிப்பிட்ட டைம், அதாவது ஒரு 14 days இல்லைன்னா வந்து ஒரு 20 days டைம் கொடுத்து affix the deficient stamp paper along with the plaint அப்படின்னு சொல்லிட்டு டைம் கொடுத்துருக்காங்க கோர்ட்ல. If there is deficient in the requisite stamp paper in the market, means மார்க்கெட்லயே ஸ்டாம்ப் பேப்பர் கிடைக்கல, ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஓகேவா? அந்த மாதிரி நேரத்துல ஸ்டாம்ப் பேப்பரே கோர்ட்ல கிடைக்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா court time will be extended by the court. ஓகேவா? இங்க வந்துட்டு party is not wantonly delaying it. மார்க்கெட்ல யாருக்குமே கிடைக்கல அப்படின்ற போது nothing can be done. Sufficient time extension has to be given by the court. Provided that the time fixed by the court for the correction of the valuation or supplying of the requisite stamp papers shall not be extended unless the court, for reasons to be recorded, is satisfied that the plaintiff was prevented by any cause of an exceptional nature from correcting the valuation or supplying the requisite stamp papers, as the case may be, within the time fixed by the court, and that refusal to extend such time
would cause grave injustice to the plaintiff. ஸோ அந்த மாதிரி நேரங்கள்ல கிடைக்கவே இல்லை, ஸ்டாம்ப் பேப்பரே வந்து அவைலபிலிட்டி இல்லாம இருக்குது அந்த நேரத்துல அப்படின்ற பார்க்கும்போது, சப்போஸ் பிளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இட் வில் பி கன்சிடர்ட் ஆஸ் அ கிரேவ் இன்ஜஸ்டிஸ், ஒரு நீதி இல்லாத ஒரு விஷயமா கருதப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இனி நம்ம பார்க்க போறது எல்லாமே வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட்ஸ் தான் இந்த ரூல் படி. ஃபர்ஸ்ட் வந்து ராம் பிரகாஷ் குப்தா வர்சஸ் ராஜீவ் கேஆர் குப்தா 2007 கேஸ். இதுல தி ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட் அட் அ பிலேட்டட் ஸ்டேஜ் ஆஃப்டர் தி ஃபைலிங் ஆஃப் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், framing of issues and cross examination is not approved. அதாவது ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட் அப்படின்றது எப்ப நடக்கணும், இனிஷியல் ஸ்டேஜ்லயே நடக்கணும். ஓகேவா, பிளைண்ட்டை பார்த்த உடனே அந்த 6 விஷயமும் வந்து நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. நம்ம என்னென்ன பார்த்தோம், ரூல் 11 ஏல இருந்து எஃப் வரைக்கும் என்னென்ன கிரவுண்ட்ஸ்ல பிளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ ஆன் கோயிங் த்ரூ தி பிளைண்ட் ஃபேஸ் ஆஃப் தி ரெக்கார்ட்லயே நமக்கு தெரியும் ஏதாவது ஒரு பாயிண்ட் படி, ஏதாவது ஒரு கிரவுண்ட் படி whether the plaint is plaint could be rejected or not அப்படின்றது தெரியும். ஓகேவா, இந்த ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட்டுக்கான ஃபைலிங் யார் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கோர்ட்டேவும் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், ஐ மீன் ஆப்பனன்ட் பார்ட்டி வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ஃபைலிங் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் தே கேன் கோ ஃபார் அ பெட்டிஷன், ஐஏ ஃபைல் பண்ணலாம். பிளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஏ ஃபைல் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல ஆப்பனன்ட் பார்ட்டி வக்காலத் ஃபைல் பண்றாங்க, ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்றாங்க, இஷ்யூஸ் ஃப்ரேம் ஆயிடுது, கிராஸ் எக்ஸாமினேஷன் வரைக்கும் வந்துடுறாங்க. ஓகேவா, அதாவது ட்ரையல் ஸ்டேஜ்ல பாதி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு ரிஜெக்ட் பண்ணுங்க பிளைண்ட் அப்படின்னு கேட்டா தட் cannot be approved அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஹம்மப்பா வர்சஸ் சிக்கன் ஐயா 2009 கேஸ். The appeal was liable to be rejected where trial court has considered matters which were outside the purview of the plaintiff to hold that suit is barred by law. இந்த கேஸ்ல வந்துட்டு பிளைண்ட்ல சொல்லப்படாத விஷயங்களை பத்திலாம் கன்சிடர் பண்ணிருக்காங்க and the plaint was to be barred by law. ஸோ அதனால அப்பீல ரிஜெக்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேலம் அட்வொகேட் பார் அசோசியேஷன் தமிழ்நாடு வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2003 கேஸ். The clauses E and F added to Rule 11 of Order 7 enable the court to reject the plaint if not filed in duplicate or where the plaintiff fails to comply with the provisions of Rule 9 of Order 7. These clauses being procedural would not require an automatic rejection of the plaint at the first instance. If there is any defect as contemplated by Rule 11E or non-compliance as referred in Rule 11F, then the court should ordinarily give an opportunity for rectifying the defect before rejecting the plaint. அதாவது நம்ம வந்து இந்த டிஸ்கஷன்ல பார்த்தோம். ஓகேவா, இப்போ நம்ம ஒரிஜினல் ரூல் 11ல பாத்தீங்கன்னா இந்த DEF இதெல்லாம் இந்த மூணுமே வந்துட்டு was added through amendment. ஓகேவா, அதாவது EF ரெண்டுமே வந்துட்டு was added through amendment. என்னது, டூப்ளிகேட் காப்பியில பிளைண்ட்டை ஃபைல் பண்ணல அப்படின்னா it stands rejected. Another one of Rule 9 கம்ப்ளைண்ட் பண்ணல, நோட்டீஸ் டு ஆப்பனன்ட் பார்ட்டிஸ் கம்ப்ளைண்ட் பண்ணல within specific days it stands rejected அப்படின்றத வந்துட்டு it can be rejected அப்படின்ற ஒரு கிரவுண்ட் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வராங்க. ஓகே, ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த EF எல்லாமே வந்துட்டு ஆர்டர்ல 7 ரூல் 11 இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பட் இது எல்லாமே வந்து ப்ரொசீஜர் சம்பந்தப்பட்டது. ஓகேவா, காஸ் ஆஃப் ஆக்ஷன் இன்க்ளூட் பண்ணாம இருக்கிறது, அப்புறம் வந்துட்டு பார்டு பை சூட்லாம் வந்துட்டு சப்ஸ்டான்டிவ். ஆனா இது வந்துட்டு ப்ரொசீஜரல், ஒரு காப்பி டாக்குமெண்ட் எக்ஸ்ட்ராவா வைக்கிறது அதெல்லாம் வந்துட்டு ப்ரொசீஜரல் ப்ராசஸ். சப்போஸ் இந்த ப்ரொசீஜரை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாம இருந்திருக்காங்க, மிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா எடுத்த உடனே அந்த கேஸை அந்த பிளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. டைம் ஷுட் பி கிவன் டு தி ஆப்போனன்ட் பார்ட்டி, சஃபிஷியன்ட் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க ரெக்டிஃபை பண்ணலைன்னா அதுக்கப்புறம் வேணும்னா ரிஜெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மதனூரி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி வர்சஸ் சயீத் ஜலால் 2017 கேஸ். இதுல the averments contained in plaint must be read as a whole to find out whether the same disclosed cause of action. The power under Order 7 Rule 11 can be exercised by the court at any stage of the suit if it is found that the suit is manifestly vexatious
and meritless in the sense of not disclosing any right to sue, the court should exercise power under this provision. அதாவது ஒரு பிளைண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஆக்சுவலா நம்ம பிளைண்ட்ல ஒரு வார்த்தை இன்க்ளூட் பண்ணுவோம். என்னன்னா பிளைண்ட் ஷுட் பி ரெட் ஆஸ் பார்ட் அண்ட் பார்சல், அஃபிடவிட் ஷுட் பி ரெட் ஆஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி பிளைண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ் நம்ம வைப்போம். ஓகேவா? அதே மாதிரி பிளைண்ட்டை வந்துட்டு ஹோலா படிக்கணும், ஃபுல்லா. அதாவது ஃபுல்லா எவ்வளவு பேஜஸ் இருக்கோ, எவ்வளவு பேராகிராஃப்ஸ் இருக்கோ, அதை வந்து ஃபுல்லா ஒரே டாக்குமெண்டா ஒரே கன்சிடரேஷனோட படிக்கணுமே தவிர தனக்கு தேவையானதை படிச்சுட்டு மீதியை விட்டுடக்கூடாது. இப்போ வந்து 8th பேராகிராஃப்ல ஒரு விஷயத்த ஒரு ஃபேக்டை நம்ம சொல்லியிருப்போம். 18th பேராகிராஃப்ல பாத்தீங்கன்னா அதோட ரிலேட்டட் மேட்டரை நம்ம அங்க இங்கதான் சொல்லியிருப்போம். ஓகேவா? So if we are not going through the plaint as a whole, there are chances that we might miss the important points that has been stated in the amendment. Okay, so இதுல என்ன சொல்றாங்கன்னா, the power under order 7 rule 11 can be exercised by the court at any stage of the suit. சப்போஸ் இந்த கேஸ் வந்துட்டு இந்த கேஸ் வந்து ஒரு மெரிட் கேஸ் கிடையாது. மெரிட் கேஸ் இல்ல அப்படின்னா ஒரு பொய்யா புனையப்பட்ட வழக்கா இருக்கலாம், இல்லைன்னா பொய்யா தாக்கல் செய்யப்பட்ட வழக்கா இருக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் டு டிராக் தி ஆப்பனன்ட் பார்ட்டி டு தி கோர்ட். இப்போ வந்து நான் ஒரு கேஸ் ஃபைல் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஏதாவது உண்மையிலேயே சீரியஸா நான் அஃபெக்ட் ஆயிருக்கணும், இல்லைன்னா கிரீவன்ஸ் எனக்கு இருக்கணும், இல்லைன்னா எனக்கு ஏதாவது லீகல் ரெமெடி அவைலபிளா இருக்கணும், அப்பதான் நான் கேஸ் ஃபைல் பண்ணணும் இல்லையா? இதுவே சப்போஸ் நான் ஆப்பனன்ட் பார்ட்டியை ஏதாவது ஒரு விஷயத்த செய்ய விடாம தடுக்கணும் அப்படின்ற ஒரு வெக்ஸேஷியஸ் எண்ணத்தோட வந்து நான் செய்யறேன் அப்படின்னா, ஒரு தப்பான எண்ணத்தோட, மலிஷியஸ் எண்ணத்தோட, ஒண்ணுமே கிடையாது, எனக்கு எதுவும் நடக்க போறது கிடையாது, பட் ஆப்பனன்ட் பார்ட்டிக்கு அவனோட ஒர்க் வந்து தடங்கலாகும். He is constructing a building, so I don't want him to construct that building out of my jealousy or out of my enmity, so I simply drag him to the court stating that my easement right is getting affected. ஓகேவா? எனக்கு வர வேண்டிய காத்து வர மாட்டேங்குது, எனக்கு வர வேண்டிய வெளிச்சம் வர மாட்டேங்குது, இல்லைன்னா எனக்கு போக வர வழி கிடையாதுன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கேஸை நான் ஃபைல் பண்றேன் அப்படின்னா அட் தட் டைம் கேஸ அதாவது எப்ப வேணா இந்த ஆர்டர் 7 ரூல் 11 யூஸ் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆர்கே ரோஜா வெர்சஸ் யுஎஸ் ராய்டு 2016 கேஸ் இது. The court has to consider only the plaint as a whole, and in case the entire plaint comes under the situation covered by order 7 rule 11 A of the CPC, the same has to be rejected. Without disposing of an application under order 7 rule 11 of CPC, the court cannot proceed with the trial. ஓகேவா? நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு பிளைண்ட் இருக்குது அப்படின்னா அந்த பிளைண்ட டாப் டு பாட்டம் ஃபுல்லா படிச்சுட்டு 11 ரூல் 11A இருந்து ரூல் 11F வரைக்கும் ஏதாவது ஒரு கிரவுண்ட் அதுல வருதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். வெதர் எனி ரூல் எனி கிரவுண்ட் மென்ஷன்ட் அண்டர் ரூல் 11A to rule AF falls within the purview of this limit plaint அப்படின்றத பார்த்துட்டு only then we can proceed further. Okay, okay, இப்போ வந்து opponent party அதாவது defendant has filed the case seeking rejection of plaint. ஓகேவா? இது யார் ஃபைல் பண்ணுவாங்கன்னா plaintiff ஃபைல் பண்ண மாட்டாங்க. எப்பவுமே வந்துட்டு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஆப்பனன்ட் பார்ட்டி தான் ஃபைல் பண்ணுவாங்க. ஓகே, ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடியே ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட் ஃபைல் பண்ணலாம், ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமும் ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட் பண்ணலாம். ஓகேவா? பிளைண்ட் வந்து நிக்காத மெயின்டெனபிலிட்டி இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா there is no purpose in filing the written statement. ஓகேவா? ஸோ வெறும் ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட் மட்டுமே ஃபைல் பண்ணா போதும். Only after hearing rejection of plaint, only after passing order in rejection of plaint, the case will be proceeded further. ஓகேவா? அந்த கேஸ் வந்து எப்படி வேணா முடியலாம். ரிஜெக்ஷன் ஆஃப் plaint can be ordered in favor of defendant or can be ordered against defendant. Okay, in favor of defendant na enna agum, plaint will be rejected. ஓகேவா? in against defendant na enna, the petition is dismissed, so the அந்த கேஸ் வந்து அப்படியே ப்ரொசீட் ஆகும், ஃபர்தரா ப்ரொசீட் ஆகும். ஓகேவா? So when there exists a IA petition regarding rejection of plaint, further case the case cannot be proceeded further unless you finish off this IA petition, unless you finish off this petition pertaining to rejection of plaint, unless an order passed on the application made out for rejection of plaint, further proceeding cannot be made with any case. அந்த ஆர்டர் எதுவா வேணா இருக்கலாம், அகைன்ஸ்ட் அவர் இருக்கலாம், ஃபார் அவர் இருக்கலாம். அதாவது பெட்டிஷன் கேன் பி அலோவ், பெட்டிஷன் கேன் either be dismissed. பெட்டிஷன் அலௌட்னா என்ன, பிளைண்ட் ரிஜெக்ட் ஆயிடுது. ஓகேவா? பெட்டிஷன் டிஸ்மிஸ்ட்னா யூசுவல் கேஸ் ரன் ஆகுது.
நெக்ஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா சலீம் பாய் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா 2003 கேஸ் இது. An application for rejection of plaint can be decided by court on basis of arguments made in plaint. The filing of written statement by contesting defendant is not necessary. Therefore, direction to file written statement by trial court without deciding application under Order 7 to 11 cannot but be procedural irregularity touching exercise of jurisdiction of trial court. இது வந்துட்டு நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண அதே கேஸ் மாதிரி தான் இதுல. இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் பெண்டிங்கா இருக்குது அப்படின்னா ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட் ஐஏ வந்து பெண்டிங்கா இருக்குது அப்படின்னா தட் ஐஏ ஹேஸ் டு பி ஃபர்ஸ்ட் ஃபினிஷ்ட் ஆஃப் இல்லையா, ஆர்டர் வந்து அந்த ஐஏல பாஸ் பண்ணணும். அந்த ஆர்டர் பாஸ் பண்ணாம டிஃபெண்டன்ட்டை நீங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்சிஸ்ட் பண்ண கூடாது. ஏன்னா இஃப் ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட் இஸ் ஆர்டர்ட் இன் ஃபேவர் ஆஃப் பிளைண்ட் டிஃபெண்டன்ட் அப்படின்னா there is no use in ஃபைலிங் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, அது மட்டும் இல்லாம எந்த ஒரு ஐஏவுமே பெண்டிங்கா இருக்கும் போது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்சிஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ வென் ஆர்டர் 7 rule 11 is pending, the court cannot proceed with the trial. இல்லைன்னா proceed with further ப்ளீடிங்ஸ்ல ஏதாவது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் பாக்கி இருந்ததுன்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ண சொல்லி இன்சிஸ்ட் பண்ண முடியாது. ட்ரையலுக்கு கேஸை நகர்த்த முடியாது. அந்த ஐஏ முடிச்சா மட்டும்தான் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகேவா, இதுல என்னன்னா சப்போஸ் அந்த மாதிரி இந்த கோர்ட் மகாராஷ்டிரா அந்த மாதிரி இந்த ட்ரையல் கோர்ட் வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க without disposing the order 7 rule 11 petition, அதாவது rejection of claim petition, the court insisted defendant to file the written statement. ஓகேவா, அதனால it was considered as a procedural irregularity. ப்ரொசீஜரே ஃபாலோ பண்ணல ட்ரையல் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. jurisdiction affect பண்ணதுன்னா it has not used its jurisdiction properly அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் VS Achyudanandan versus PJ Francis 99 cases. An election petition is filed on the grounds of corrupt practices and illegalities in counting of ballot papers. ஒரு எலெக்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணாங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சிவில் கேஸ் அப்படின்றதெல்லாம் நம்ம நிறைய இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கோம். டெஃபர்மேஷன், டெஸ்டமென்ட்ரி அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதே மாதிரி எலெக்ஷன் பெட்டிஷன், எலெக்ஷன் தொடர்பாக ஃபைல் பண்ற பெட்டிஷனுக்கு வந்து பேர் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் பெட்டிஷன். இங்க வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க. என்னன்னு கேஸ்னா எலெக்ஷன் ஒழுங்கா நடக்கல, பேலட் பேப்பர் வந்து அந்த ஓட்டு சீட்டு எல்லாம் கவுண்ட் பண்ணும்போது வாக்குச்சீட்டு தப்பு நடந்திருக்குது, கரப்ஷன் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. It is dismissed in limine for want of full particulars of correct practices and without affording opportunity to bring on record evidence justifying recount. ஓகேவா, இந்த கேஸ் வந்து அதாவது dismissed in limine அப்படின்னா ஃபைல் பண்ண உடனே அதை பார்த்த உடனே டிஸ்மிஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பேரு. ஓகே, ஸோ அதுதான் டிஸ்மிஸ் இன் லிமினி அப்படின்வாங்க. எதுக்காக டிஸ்மிஸ் பண்றாங்க அப்படின்னா கரெக்ட் ப்ராக்டிசஸ் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் எவிடன்சஸ் வந்துட்டு சப்மிட் பண்ணல, ப்ராப்பரா டீடைல்டா சப்மிட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. பட் இங்க கோர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா தி டிஸ்மிசல் இஸ் நாட் ஜஸ்டிஃபைட் as the cause of action cannot be equated with proof. ஓகேவா, இப்ப காஸ் ஆஃப் ஆக்ஷன் என்ன சொல்லியிருப்பாங்க, வாட் திஸ் வாட் அப்படின்றதா சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, இந்த மாதிரி எலெக்ஷன்ல நடந்தது, இந்த எலெக்ஷன்ல ப்ராப்பரா ஓட்டு சீட்டு இது பண்ணல, என்னல, ஸோ அதுல கரெக்ஷன் நடந்திருக்கு, ஸோ ரிசல்ட் தப்பா கொடுக்கலாம், இப்படிதான் சொல்லுவாங்க தவிர ப்ரூஃபை பத்தி எதையுமே காஸ் ஆஃப் ஆக்ஷன்ல சொல்ல மாட்டாங்க. ஓகேவா, பட் இங்க என்ன பண்றாங்க, ப்ரூஃப் ஒழுங்கா சப்மிட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ இங்க காஸ் ஆஃப் ஆக்ஷனை ப்ரூஃபோட சேர்த்து ஈக்குவேட் பண்ணிருக்காங்க, அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. Absence of material particulars can be cured by amending the pleadings. ஸோ இந்த மாதிரி இருக்கிற மெட்டீரியல் பர்டிகுலர்ஸ், என்ன வாக்குச்சீட்டு என்ன விஷயம் அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸை வந்துட்டு அமெண்ட்மெண்ட் மூலியமாவே சரி பண்ண முடியும். அதுக்கு தேவையில்லாம ரிஜெக்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என் ரவீந்திரன் வர்சஸ் வி ராமச்சந்திரன் 2011 கேஸ். இதுல whether plaint discloses any cause of action and whether it is barred by any law is to be decided by looking at arguments contained in plaint itself. The court is not required to take into consideration defense set up by defendant in his written statement or other documents. அதாவது ஒரு பிளைண்ட், ஓகேவா, அந்த பிளைண்ட்டை பார்க்கும்போதே நமக்கு வந்து தெரியுது காஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்குதா இல்லையா அப்படின்றது தெரியுது. ஸோ கோர்ட் வந்து ஒரு பிளைண்ட்டை பார்க்கும்போதே அந்த பிளைண்ட்ல காஸ் ஆஃப் ஆக்ஷன் ப்ராப்பரா இருக்குதா, அப்புறம் வெதர் இட் இஸ் பீங் பார்டு பை எனி லா ஆர் நாட் அப்படின்றத பார்த்தோன்னே நமக்கு தெரியும். நான் ஏன் இந்த ரெண்டுத்தை மட்டும் இந்த கேஸை சொல்லியிருக்காங்கன்னா 11A
11D தான் வந்துட்டு ரொம்ப முக்கியம் இந்த விஷயத்துல. ஓகேவா? ஏன்னா அது ரெண்டுமே வந்துட்டு எவேட் பண்ணி போக முடியாது. மற்றது எல்லாத்தையுமே வந்துட்டு we can make rectification, but other 11A 11B மட்டும் பண்ண முடியாது. ஸோ இது on the face of record பார்த்த உடனே தெரியும் whether disclosure of non disclosure of cause of action இல்லைன்னா whether the suit has been barred அப்படின்றது. ஓகேவா? ஸோ அதை ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல டிபெண்டன்ஸ் கண்டெஸ்ட் பண்ணினதுக்கு அப்புறம் தான் தெரியணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் ஃபைல் பண்ணி ப்ரூவ் பண்ணினதுக்கு அப்புறம் தான் தெரியணும் அப்படின்றது கிடையாது. சரிங்களா? பிளைண்ட்டை பார்த்தாலே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சுரேஷ் குமார் டாக்லா வர்சஸ் சர்வான் 2014 கேஸ் இது. The suit was filed for declaration, seeking declaration that the registered sale deed in respect of suit land executed by the respondent was null and void. அதாவது ஒரு டிக்ளரேஷன் சூட் ஃபைல் பண்றாங்க, ஒரு சேல் டீட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, அந்த ஒரு லேண்டுக்கு தான் தி சேல் டீட் pertaining to a land was registered. ஓகேவா? ஸோ அந்த சேல் டீடை they have filed a case for declaration to render it as null and void. அந்த செட்டில்மெண்ட் வந்துட்டு அந்த சேல் டீட் வந்துட்டு அந்த டிரான்சாக்ஷன் null and void அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டிக்ளரேஷன் சூட் வராங்க. ஓகே, the same was filed in 2006, that is after almost 14 years after the execution of registered sale deed. 14 years, அதாவது சேல் டீட் ரெஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்க்கு அப்புறம் ஒரு 14 years கழிச்சு தான் இந்த டிக்ளரேஷன் சூட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ no reason shown therein for the delay in filing the suit. அது மட்டும் இல்லாம என்ன காரணத்தினால 14 years கழிச்சு கேஸை ஃபைல் பண்றாங்க அப்படின்ற அந்த டிலேக்கான காசையும் சொல்லல. முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கும் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஜெனரலா 3 years டைம் இருக்குது. வித்தின் தி நாலேஜ் ஆஃப் என்னைக்கு வந்து நமக்கு அந்த நாலேஜ் வந்ததோ, இப்படி ஒரு டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்ற நாலேஜ் வருதோ அந்த டேட்ல இருந்து 3 years வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது அப்படின்றது லிமிடேஷன், சப்ஜெக்ட் டு எக்ஸெப்ஷன்ஸ். ஓகேவா? எல்லாத்துக்குமே எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு, அதே மாதிரி இருக்கும். ஆனா இவங்க வந்து 14 years கழிச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 14 years கழிச்சு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. இத கன்வென்ஷன் என்ன, அவங்க ப்ராப்பரா அந்த டிலேக்கான ரீசனையும் சொல்லல அப்படின்றது. Hence, as the suit was barred by limitation, the defendant appellant's application under order 7-11 for rejection of claim was allowed. அதனால இந்த சூட்டை வந்துட்டு as it is already barred by limitation, ஓகேவா? லிமிடேஷன் ஆக்ட் படி இந்த கேஸை ஃபைல் பண்ண முடியாது அப்படின்றதுனால rejection of claim application was allowed. நெக்ஸ்ட் கேஸ் பாத்தீங்கன்னா முகமது மஹிபுல்லா வர்சஸ் ஸ்டேட் சேர்மன் 1993 கேஸ். இதுல when the lower appellate court came to hold that the memorandum of appeal has not been sufficiently stamped, an opportunity should have been given by the court to the appellant to make good the balance court fee within the time to be indicated, and if there was failure to comply with the discretion with the direction of the court, the memorandum of appeal could have been dismissed. This opportunity having not been given, the dismissal of appeal was not proper. அதாவது இப்போ வந்து நம்ம லோவர் கோர்ட்ல ஃபைல் பண்ற ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்ல ஃபைல் பண்ணும்போது தான் நம்ம வந்துட்டு பிளைன் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்லாம் சொல்லுவோம். இதுவே அப்பேலேட் கோர்ட்டுக்கு போச்சு அப்படின்னா மெமரண்டம் ஆஃப் அப்பீல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆப்போசிட் சைட்ல இருந்து ஃபைல் பண்ற கொஸ்டினை கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இங்க என்ன ஆகுதுன்னா அப்பேலேட் கோர்ட்டுக்கு போகும்போது அந்த மெமரண்டம் ஆஃப் அப்பீல் இப்போ பிளைண்ட்டுக்கு எப்படி ஸ்டாம்ப் போடுறோமோ கோர்ட் ஃபிக்ஸ் பண்றோமோ அதே மாதிரி மெமரண்டம் ஆஃப் அப்பீல்ல the required stamp was not affixed. Okay, so இங்க என்ன பண்ணிருக்கணும், ஆக்சுவலா time should be given for the appellants to go rectify the mistake. இல்லையா? தேவையான required stamp அவங்க ஒட்டுறதுக்கு டைம் கொடுத்து affix பண்றதுக்கு டைம் கொடுத்துக்கணும். பட் in this case time was not given to the opponent. Time was not given to the appellants. Without giving time, the appeal was dismissed. Okay, ஸோ இப்போ டைம் கொடுத்துருந்து அந்த டைம் ஃபுல்லா அவங்க சஃபிஷியன்ட் டைம் கொடுத்துருந்தா அந்த சஃபிஷியன்ட் டைம்ல அவங்க வந்துட்டு அந்த ரெக்டிஃபிகேஷன் பண்ணாம கோர்ட் ஸ்டாம்ப் அஃபிக்ஸ் பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா அப்ப டிஸ்மிஸ் பண்ணிருந்தா பிரச்சனை கிடையாது. பட் இதுல வந்துட்டு நத்திங் வாஸ், நோ டைம் வாஸ் கிவன், ஸோ அந்த டிஸ்மிஸல் வந்து இம்ப்ராப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காலேப்பூர் பாலா சுப்பிரமணியம் வர்சஸ் திகுட்டி வெங்கடா 1971 கேஸ். A plaint cannot be rejected in part and retained in part under this rule. It must be rejected as a whole.
அதாவது நமக்கு ஒரு பிளெயின் இருக்கு அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், it should be read as a whole. ஓகேவா? ஃபுல்லா ஒரே டாக்குமெண்டா நம்ம படிக்கிறோம். இல்ல தேவையானதை எடுத்துக்கிட்டு தேவையில்லாததை தள்ளி வைக்க முடியாது. we cannot take which is positive for us, we can consider, and other governments can be rejected அப்படின்ற விஷயம் எல்லாம் கிடையாது. இதை பொறுத்த வரைக்கும் பிளெயினை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, either it has to be accepted as a whole or should be rejected as a whole. ஒரு பிளெயின்ட்ட பாதி கரெக்டா இருக்குது அதை மட்டும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம், பாதி வந்துட்டு தப்பா இருக்குது அதை நம்ம ரிஜெக்ட் பண்றோம் அப்படின்னா பண்ண முடியாது. ஸோ as I said, it should either be considered as a whole document, a whole plane, or it should be rejected fully. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது ரிஜெக்ஷன் ஆஃப் பிளெயின்ட். அதுல ரூல் 11 டீல்ஸ் வித் ரிஜெக்ஷன் ஆஃப் பிளெயின்ட். என்னென்ன ரீசன்காக பிளெயின் கேன் பி ரிஜெக்டட் அப்படின்றத பார்த்தோம். அது தொடர்பான கேஸ் லாஸ் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்தரா ரூல் 11 ரூல் 12 வந்து ரூல் மற்ற ரூல்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் லெக்சர்ல